அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய சீக்வென்ஸோட லிமிட் ஃபங்க்ஷன் வந்து ஆடிங்க்கு, சப்ராக்ஷனுக்கு, டிவிஷனுக்கு, மல்டிபிளிகேஷனுக்கு எல்லாத்துக்கும் சேம் லிமிட் பாயிண்ட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிட்டோம். அப்படி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்ஸஸ் இதெல்லாம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் சீக்வென்ஸ் கண்டிஷனை பயன்படுத்தி அந்த டேம் வந்து என்ன லிமிட்டை கிரியேட் பண்ணுது, அது கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸை கிரியேட் பண்ணுது, கன்வர்ஜென்ட் லிமிட்டை உருவாக்குது, தென் டைவர்ஜென்ட் லிமிட்டை உருவாக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம் இந்த கண்டிஷன்ல. இப்ப அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ஆஃப் டைவர்ஜென்ட் சீக்வென்ஸோடைய இந்த டேர்ம்ஸ் நமக்கு கிரியேட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த டைவர்ஜென்ட் சீக்வென்ஸ்க்கு கண்டிஷன் செக் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆபரேஷன்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸோடைய டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய தேரம் என்ன இருக்குது, என்னெல்லாம் கண்டிஷனா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஆன் டைவர்ஜென்ட் சீக்வென்ஸ், அதுக்கான ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தேரம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். If Sn n equal to 1 to infinite and Tn n equal to 1 to infinite are sequence of real number that divergent to infinite, அந்த நம்ம எடுத்துக்கூடிய ரெண்டு சீக்வென்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா sequence of real number that divergent to infinite ஆகுதான். அந்த லிமிட் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட் சொல்லிட்டாங்க. Then so that there sum of product, அதாவது ப்ராடக்ட்லயும் அடிஷன்லயும் அந்த டேம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட் தான் இருக்குதான். தட் இஸ் Sn plus Tn n equal to 1 to infinite and Sn dot Tn n equal to 1 to infinite diverges to infinite. அந்த டேம் உடைய ப்ரூஃப் பாருங்க. ப்ரூஃப் given capital M greater than 0, choose n1 belongs to capital I such that Sn greater than capital M for all small n greater than or equal to n1 and choose n2 belongs to capital I such that Tn greater than 1 for all small n greater than or equal to n2. This is possible since both Sn tends to infinite and Tn tends to infinite. ரெண்டு சீக்வென்ஸுமே இன்ஃபினிட் நோக்கி தான் அப்ரோச் பண்ணிட்டதால இந்த டேம் கன்ஃபார்மா என்னதான் இருக்கும் அப்படின்னா டைவர்ஜென்ட் டேர்ம்ஸ் தான் இருக்குமே. இப்போ நான் ரெண்டு டேம் இங்க ரெண்டு கன்சிடரேஷன் பண்ணி ரெண்டு சீக்வென்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறதால n1 n2 எடுத்துக்கிட்டேன்னா அப்ப இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸா இருக்கும். அதனால let capital N is equal to maximum of n1, n2 we have and Sn dot Tn greater than m into 1 greater than m for all small n greater than or equal to capital N. Since m is arbitrary positive number, this proves the theorem. என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அடிஷனும் மல்டிபிளிகேஷனும் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா டைவர்ஜென்ஸ் இன்ஃபினிட்டின்னு ப்ரூவ் பண்ணுது. எதன் மூலமா ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா கண்டிஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே இன்ஃபினிட் நோக்கி அப்ரோச் ஆகுது. எந்த ஒரு டைமே என்ன ஆகுதுன்னா ஜீரோ வந்து க்ளோஸராவோ இல்ல க்ளோஸ் டு செட்டாவோ இல்ல. ஆக்சுவலா ரெண்டுமே எதை நோக்கி தான் அப்ரோச் ஆகுது அப்படின்னா இன்ஃபினிட் நோக்கி தான். எந்த ரெண்டு சீக்வன்ஸும் Sn சீக்வன்ஸும் Tn சீக்வன்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற அந்த டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட் நோக்கி. அப்படி போறதுனால அந்த கான்செப்ட்க்கு பேர் என்ன அப்படின்னா இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் டைவர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து இன்ஃபினிட் ஆகுது. லிமிட் பாயிண்ட் வந்து வேற எதுவும் கிடையாது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒரு தேரம் கொடுத்திருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னு பாருங்க. If Sn n equal to 1 to infinite and Tn n equal to 1 to infinite are sequence of real number. ரெண்டு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு சீக்வென்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது ரெண்டுமே ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு டேம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்னும் இன்னொரு சீக்வென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பவுண்டட் சொல்லிக்கிறாங்க. If sequence Sn n equal to 1 to infinite diverges to infinite and if Tn n equal to 1 to infinite is bounded, then Sn plus Tn n equal to 1 to infinite diverges to infinite. அதாவது ஒரு டேர்ம் டைவர்ஸா இருந்து இன்னொரு டேர்ம் பவுண்டா இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட லிமிட் பாயிண்ட் வந்து diverges to infinite தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரூஃப்ல. Since Tn n equal to 1 to infinite there exists capital Q greater than 0 such that mod of Tn less than capital Q small n belongs to capital I such that minus Q இந்த டேம் உடைய மாடுலஸ் டேம் அப்ளை பண்ணனா இதோட டேம் என்னன்னா plus or minus Q கிடைக்கும் நமக்கு. அப்ப minus Q less than Tn less than Q or Tn greater than minus Q. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. since Sn tends to infinite, ஏன் அப்படின்னா அது வந்து டைவர்ஜென்ட் சீக்வென்ஸா இருக்குது. ஆனா இந்த டேம் நமக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா tends to infinite தான் இருக்குமே. given capital M greater than 0, choose small n belongs to capital I such that Sn greater than m plus q for all small n greater than or equal to capital N. Then for n greater than or equal to capital N, adding 1 and 2, அதாவது இந்த Tn ஈக்குவேஷனையும் இந்த Sn ஈக்குவேஷனும் இப்ப ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணா Sn plus Tn greater than m. ஏன்னா இந்த டேம் ஒரு Tn ஓட வேல்யூ என்ன பண்றோம் மைனஸ் q ஊத்துறா, இங்க பிளஸ் q ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைண்டர் ஒரு ஆடிங் ஃபங்க்ஷன்ல m கிடைக்கும்.
இந்த Sn plus t வந்து இன்ஃபினிட் நோக்கி போகுதுன்னா அந்த nth டேர்ம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்ஃபினிட் நோக்கி போகுது. அதனால therefore Sn plus Tn tends to infinite as n tends to infinite அப்படின்னு சொல்றாங்க. அதோட கரோலரி பார்ட் என்ன ஊத்துறாங்கன்னா if Sn n equal to 1 to infinite diverges to infinity and Tn n equal to 1 to infinite converges, then Sn plus Tn n equal to 1 to infinite diverges to infinite. ஒரு டேர்ம் கன்வர்ஜென்ட் ஆவோ இன்னொரு டேர்ம் டைவர்ஜென்ட் ஆகும் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம் ஆகும்போது அந்த கண்டிஷன் என்னவா தான் ஆகுது அப்படின்னா இன்ஃபினிட் தான் நமக்கு கிடைக்குது. அப்போ அது டைவர்ஜ் ஃபங்க்ஷனா இருக்கும். Since Tn n equal to 1 to infinite converges, it is bounded. Hence from the above theorem Tn plus Sn n equal to 1 to infinite diverges to infinite. இந்த டேர்ம் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா அது பவுண்டடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டேர்ம் இன்ஃபினிட் நோக்கி அப்ரோச் பண்ணுச்சா அந்த டேர்மை கூட ஆட் பண்ற எந்த ஒரு சீக்வன்ஸ் கண்டிஷனும் என்னவா இருக்கும் அப்படின்னா டைவர்ஜென்ட் தான் இருக்கும். அது இன்ஃபினிட் நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது பவுண்டடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கன்வர்ஜென்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த டேர்ம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது கூட ஆட் பண்ற இன்னொரு சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜென்ஸ் டு இன்ஃபினிட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சரும் நம்ம எந்த மாதிரி டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ஒன்னாவது அப்படின்னா டைவர்ஜென்ஸ் டு இன்ஃபினிட்டா இருக்குமே. அது வந்து அடிஷன் டேர்த்துக்கு மட்டும் கிடையாது, சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எல்லாத்துக்குமே இது காமன் டேர்ம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஃபீரிமம் சுப்ரீமம் கம்பேர் பண்ணி ஒரு தேர்த்தை பார்க்க போறோம். இங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா இஃப் Sn n equal to 1 to infinite is a sequence of real number. அந்த நான் எடுத்துக்கூடிய சீக்வன்ஸா ரியல் நம்பர் ஆக்குன்னு சொல்றாங்க. அது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா then limit n tends to infinite infimum Sn less than or equal to limit n tends to infinite supremum Sn அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆகுதான். அது உண்மையா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா லிமிட் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது இந்த சீக்வன்ஸ்ல இன்ஃபிமம் வந்து எப்பவுமே ஒன்னு சுப்ரீமமுக்கு ஈக்குவலா இருக்குதா, அப்படி இல்லைன்னா இன்ஃபிமம் விட சுப்ரீம் வந்து பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இஃப் Sn n equal to 1 to infinite is bounded. முதல்ல நான் சொல்லிட்டானா அது பவுண்டட் அபவும் இருக்குது, பவுண்டட் பிலோவும் இருக்குது. அப்படி இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும்னா அது இன்ஃபிமமும் சுப்ரீமும் சொல்ல முடியும். அதுதான் கிளியரா சொல்லிட்டாங்க. எடுத்துக்கிற சீக்வன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இஸ் பவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Mn equal to greatest lower bound into S1, Sn plus 1, Sn plus 2 and so on less than or equal to least upper bound Sn, Sn plus 1, Sn plus 2 equal to Mn. That is இந்த ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணும்போது இது வந்து greatest lower bound less than or equal to least upper bound. அப்ப small mn less than capital Mn, which implies both the limit apply பண்ணும்போது limit n tends to infinite mn less than or equal to limit n tends to infinite capital Mn. Hence இந்த டேர்முக்கு இப்ப என்ன பண்றது, இது வந்து ஆக்சுவலா என்னன்னா லிமிட் அப்ளை பண்ணும்போது mn கிடைச்சது. ரெண்டுமே ஆக்சுவலா இது இன்ஃபிமம் உடைய லிமிட் கண்டிஷன், இது சுப்ரீமோட லிமிட் கண்டிஷன். m இந்த கேபிட்டல் M ன்றது சுப்ரீமம், ஸ்மால் m ன்றது இன்ஃபிமம். Hence limit n tends to infinite infimum of Sn less than or equal to limit n tends to infinite supremum of Sn. If sequence Sn n equal to 1 to infinite is not bounded. இப்ப அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சொன்னாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா சீக்வன்ஸ் வந்து நாட் பவுண்டட் சொல்றாங்க. நாட் பவுண்டட்னா அது இன்ஃபிமம் கிடையாது, சுப்ரீமம் கிடையாது. அப்படி இல்லைன்னு அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது பவுண்டட் இல்லை அப்படின்னா அது வந்து டைவர்ஸ் தான் மாறிடும், அது அப்ரோச் டு இன்ஃபினிட்டா மாறிடும். இது வந்து இன்ஃபிமம் வந்து டேம் வந்து நமக்கு மைனஸ் இன்ஃபினிட் டு பிளஸ் இன்ஃபினிட் வரைக்கும் போயிடும் அந்த கண்டிஷன். அதுதான் சொல்லியிருப்பாங்க கீழே. லிமிட் n tends to infinite infimum Sn is equal to infinite or limit n tends to infinite infimum Sn equal to minus infinite. Using the convention minus infinite less than plus infinite, we have the limit n tends to infinite infimum of Sn less than limit supremum Sn n tends to infinite அப்படின்னு சொல்றாங்க கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். அதான் ஆக்சுவலா ப்ரூவ் ஆகுது. இந்த கண்டிஷன் மைனஸ் இன்ஃபினிட்னா இன்ஃபிமம், பிளஸ் இன்ஃபினிட்னா ஆக்சுவலா சுப்ரீமம். தட் மீன் பவுண்டட் அபவ் கண்டிஷன், இது பவுண்டட் பிலோ கண்டிஷன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த டேர்ம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் கிடைக்குது. அதாவது லிமிட் n tends to infinite infimum of Sn less than or equal to limit n tends to infinite supremum of Sn. நெக்ஸ்ட் நம்ம ஒரு தேரம் பார்க்க போறோம். என்ன எடுத்துக்கிற அந்த கண்டிஷன் அப்படின்னா சுப்ரீமமும் இன்ஃபிமமும் நமக்கு சேம் லிமிட் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. சேம் லிமிட்னா எல்னு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த டேர்ம் ஒருவேளை கன்வர்ஜென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்பயே நமக்கு சுப்ரீமோட அந்த சீக்வன்ஸோட வேல்யூ எல் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண போறாங்க. இப்போ கொஸ்டினை படிக்கிறோம் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் if sequence Sn n equal to 1 to infinite is a sequence of real numbers and if limit n tends to infinite supremum of Sn is equal to limit n tends to infinite infimum of Sn is equal to L, where L belongs to capital R. அந்த லிமிட் பாயிண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ரியல் நம்பருக்குள்ள இருக்கு சொல்றாங்க. Then sequence n equal to 1 to infinite is convergent and limit n tends to infinite Sn is equal to L. இது உண்மையா இல்லைன்னு செக் பண்ண போறோம்.
Proof by hypothesis we have L is equal to limit n tends to infinite supremum of Sn. இந்த supremum of term நம்ம எப்படி extend பண்ணி எழுதலாம் அப்படின்னா limit n tends to infinite least upper bound Sn, Sn plus 1, Sn plus 2 and so on. Thus given epsilon greater than 0, there exists n1 belongs to capital I such that இந்த termக்கு நான் modulus apply பண்ண போறேன். அப்படி apply பண்ண modulus of lowest upper bound Sn, Sn plus 1, Sn plus 2 and so on minus L less than epsilon for all small n greater than or equal to capital N1. This implies Sn less than capital L plus epsilon small n greater than or equal to capital N1, which is this is equation 1. Similarly, since limit infimum n equal to 1 to infinite Sn is equal to L, there exists a capital N2 belongs to capital I such that modulus of greatest to lower bound sequence of Sn, Sn plus 1, Sn plus 2 and so on minus L less than epsilon for all n greater than or equal to capital N2. The second equation consider பண்ணிக்கிறோம். இப்போ நான் இந்த செட் which implies Sn greater than L minus epsilon n greater than or equal to N2. Let n is equal to ரெண்டு number of natural number நான் compare பண்ணும்போது maximum terms கிடைக்கிறதால capital N is equal to maximum of n1, n2. Then from 1 and 2 L minus epsilon less than Sn less than L plus epsilon for all small n greater than or equal to capital N. That is mod of Sn minus L less than epsilon for all small n greater than or equal to capital N. This proves limit n tends to infinite Sn is equal to L அப்படி நமக்கு ப்ரூவ் ஆகிற கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் சேம் நம்ம என்ன பண்ணலாம் சீக்வன்ஸ் ஆஃப் எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவல் டு L எழுதிக்கலாம். அப்போ நம்ம எடுத்துக்க கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றது இன்ஃபிமம் சுப்ரீமம் ரெண்டுத்துக்கும் காமனா எல்லா இருந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா கன்வர்ஜென்ஸ் டேர்மை நம்மளால கிரியேட் பண்ணி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் Sn n equal to 1 to infinite is convergence to limit n tends to infinite Sn equal to L தான். நம்ம எத்தனை விதமான இன்ஃபிமம் சுப்ரீமம் எடுத்துக்கிட்டாலும் அது லிமிட் வந்து L இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் வந்து கன்வர்ஜென்ஸ்க்கு வந்து நமக்கு எடுத்துக்கிற சீக்வன்ஸ்க்கும் லிமிட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேரம் என்ன ஊத்துறாங்கன்னா if sequence Sn n equal to 1 to infinite is a sequence of a real number and the limit n tends to infinite supremum Sn is equal to infinite equal to limit n tends to infinite infimum Sn, then sequence Sn n equal to 1 to infinite diverges to infinite. நம்ம எடுத்துக்கூடிய ரெண்டு சுப்ரீமம் இன்ஃபிமம் என்னவா இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டா இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த கண்டிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபிமம் சுப்ரீமம் லிமிட் கண்டிஷன் எல்லாம் இருக்கிறதால அது கன்வர்ஜென்ஸ் சொன்னோமா. அதே மாதிரி இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் லிமிட் வந்து சுப்ரீமுக்கும் இன்ஃபிமமுக்கும் வந்து இன்ஃபைனைட் ஆகிறதா அது டைவர்ஜென்ஸ் கண்டிஷன் செக் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான், மாதிரி எதுவுமே கிடையாது. அது உண்மையான்னு செக் பண்ண போறோம், அவ்வளவுதான். ப்ரூஃப் சின்ஸ் லிமிட் n tends to infinite infimum Sn is equal to infinite, the given capital M greater than 0 there exists and n belongs to capital I such that greatest lower bound sequence of Sn, Sn plus 1, Sn plus 2 and so on greater than capital M for all n greater than or equal to capital N. This implies that capital M is a lower bound but not greatest lower bound for sequence Sn, Sn plus 1, Sn plus 2 and so on, so that Sn greater than M for all n greater than or equal to N, which is prove the theorem. அதாவது இந்த கண்டிஷன் படி இந்த சீக்வன்ஸ் தான் இந்த டேமை பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்கிறதால ஆக்சுவலா அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த டேமை பொறுத்த வரைக்கும் 0 விட பெருசா இருக்குது. ஆக்சுவலா M வந்து 0 விட பெருசா இருக்குது. M விட சீக்வன்ஸ் பெருசா இருக்கிறதால அது கண்டிப்பா அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்ன்றதால இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா இன்ஃபிமம் சுப்ரீமம் கண்டிஷனை படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து இன்ஃபினிட் நோக்கி அப்ரோச் பண்ணா டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டாங்க சிம்பிளா. நம்ம இதுக்கு திங்க் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம எடுத்துக்கூட ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியல் நம்பரை எம்மோடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 சொல்லிட்டோம். அது உண்மையான்னு செக் பண்ண போறோம். அவங்க கண்டிஷன் செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீக்வன்ஸ் வந்து எம்மை விட பெருசா இருக்குது. அப்போ சீக்வன்ஸ் வந்து எதை நோக்கி போகுது ஆக்சுவலா அப்படின்னு அர்த்தம்னா இன்ஃபினிட் நோக்கி போகுதுன்னு மீனிங் ஆக்சுவலா. அதனால இந்த டேமை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா என்னன்னா டைவர்ஜென்ட் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க இந்த விஷயத்த நீங்க 0 நோக்கி போனா மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கன்வர்ஜென்ட் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 0ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே இன்ஃபினிட் நோக்கி அப்ரோச் பண்ணி போகத்தால இது கன்ஃபார்மா என்னதான் இருக்கும் அப்படின்னா டைவர்ஜென்ட் சீரிஸா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, வேற எந்த மாற்றமும் கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒரு தேரம் பார்க்கலாம். இஃப் Sn n equal to 1 to infinite and Tn n equal to 1 to infinite are bounded sequence of real numbers and if Sn less than or equal to Tn for all small n belongs to capital I, then
limit n tends to infinite supremum Sn less than or equal to limit n tends to infinite supremum of Tn and limit n tends to infinite infimum of Sn less than or equal to limit n tends to infinite infimum of Tn. இந்த ரெண்டு கண்டிஷனை பயன்படுத்தி இது ரெண்டுமே உண்மையான்னு சொல்லி செக் பண்ண போறோம். நான் கொடுத்துறேன்னா கொடுத்துக்கிற SN Tn bounded sequence of real number சொல்லிட்டாங்க. bounded sequence of real number that mean bounded above and bounded below condition சொல்லிட்டு அது வந்து என்ன சொல்றா ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷனை பயன்படுத்தி சுப்ரீமம் SN Tn வந்து பெருசா தான் செக் பண்றோம். சுப்ரீமம் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இன்ஃபினிம் செக் பண்ணும்போது SN விட Tn பெருசா தான் செக் பண்ண போறோம். இது உண்மையா இல்லன்னு செக் பண்ண தெரியுமே. இப்ப பாருங்க ப்ரூஃப்ல from the hypothesis Sn less than or equal to Tn, it is clear that lowest upper bound sequence of Sn, Sn plus 1, Sn plus 2 less than or equal to lowest upper bound of sequence of Tn, Tn plus 1, Tn plus 2 and so on. இது வந்து first equation consider பண்ணிக்கணும். And greatest lower bound of sequence of Sn, Sn plus 1, Sn plus 2 and so on less than or equal to greatest lower bound of sequence of Tn, Tn plus 1, Tn plus 2 and so on. The second equation. Taking the limit as both side and as n tends to infinite. It 1 and 2 we get. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது லிமிட் அப்ளை பண்ணி அது ரெண்டு டேர்ம் வந்து n tends to infinite நோக்கி போகுது அப்படின்னு செக் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட் n tends to infinite supremum of Sn less than or equal to limit n tends to infinite supremum of Tn and limit n tends to infinite infimum of Sn less than or equal to limit n tends to infinite infimum of Tn அப்படி நமக்கு ப்ரூவ் ஆகுது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒரு லெம்மா பார்க்க போறோம். எதை டிபெண்ட் பண்ணி அந்த லெம்மாவை சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா கொடுக்குற சீக்வன்ஸ் வந்து காஷி சீக்வன்ஸா இருக்குது. அது என்ன ஆகுது அப்படின்னா பவுண்டட் சீக்வன்ஸா சேஞ்ச் ஆகுது. நம்ம என்ன பண்ண போறோம் காஷி சீக்வன்ஸ் எடுத்துக்க போறோம். காஷி சீக்வன்ஸ்னா சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னா பவுண்டடா மாறுதுன்னு சொல்றோம். பவுண்டா ஆகுதுன்னு சொல்றோம். காஷி சீக்வன்ஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துப்போம். அந்த ரெண்டு சீக்வன்ஸோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி படிக்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னா காஷி சீக்வன்ஸ். அது வந்து நான் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட் நோக்கி போயினே இருக்கும். அது எப்படி போகுது அதுக்கு அந்த கண்டிஷன் வந்து 0 அப்ரோச் பண்ணா அந்த டேம் வந்து கன்வர்ஜென்ட். அதே காஷி சீக்வன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணா அந்த டேம் வந்து டல்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா காஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த டேம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பவுண்டடா ஆகுதுன்னு சொல்றாங்க. அது இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க லெம்மால. If sequence Sn n equal to 1 to infinite is a Cauchy sequence of a real numbers, then sequence Sn n equal to 1 to infinity is bounded. Term proof பாருங்க. Given epsilon equal to 1, choose capital N belongs to capital I such that mod of Sn. இதான் Cauchy sequence உடைய definition படி எழுதக்கூடிய notation. Mod of Sm minus Sn less than epsilon எழுதுவாங்க. இங்க எப்சிலானோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்க என்ன எழுதுவாங்கன்னா mod of Sm minus Sn less than 1 for all small m, small n greater than or equal to capital N. Then modulus of Sm minus Sn less than 1 for all small m greater than or equal to capital N. Hence if small m greater than or equal to capital N we have. அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறாங்க கண்டிஷன் வந்து. அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னு செக் பண்றாங்க. mod of Sm equal to modulus of Sm minus இங்க ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றாங்க ஒரு Sn டேர்ம் புதுசா. அந்த டேர்ம் என்ன பண்ணாங்கன்னா ஆட் பண்ணும்போது என்னவா நமக்கு மாறுதுன்னு செக் பண்ண போறாங்க. அப்போ modulus of Sm minus S capital N plus sequence of capital N. இப்போ தனித்தனியா மாடுலஸ் அப்ளை பண்றாங்க. எதுக்குன்னா இந்த Sn-க்கும் தனியா Sn மட்டும் போடுறாங்க. அப்ப அப்ளை பண்ணா less than or equal to modulus of Sm minus Sn modulus plus modulus of Sn less than or equal to அடுத்தது இந்த Sm minus Sn ஓட டேர்ம் என்ன பண்ணிட்டோம் இனிஷியலாக முதல்லயே காஷி சீக்வென்ஸ் படி எப்சிலானோட வேல்யூ 1 கொடுத்துட்டோம். அப்போ +1 இந்த ரிமைனிங் டேர்ம் வந்து mod of Sn அப்படி இருக்கும். அப்போ m greater than or equal to capital N. the maximum number of sequence வந்து நமக்கு ஒரே டேர்ம் இருக்குது வந்து மாடுலஸ் டேர்ம் இருக்குது அப்படின்னா அந்த டேர்ம் நம்ம எழுதிக்கலாம் கேபிட்டல் M எழுதிக்கலாம். அப்போ mod of Sm less than capital M plus 1 plus modulus of Sn. அப்ப இந்த டேர்ம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் சீக்வென்ஸ் கண்டிஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூ வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா m plus 1 plus mod of Sn. அப்ப m belongs to capital I. இந்த டேர்ம் வந்து இன்டிஜர் டேர்ம் போல இருக்கிறதால அப்போ நம்ம கொடுத்திருக்க given condition என்ன சொல்லுங்க அப்படின்னா bounded அப்படின்னு நம்ம டேர்ம் சொல்லிக்கலாம். therefore sequence of Sn n equal to 1 to infinity is bounded டேர்ம் நம்ம சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம இன்னொரு தேரம் பார்க்க போறோம். if sequence Sn n equal to 1 to infinite
is a Cauchy sequence of real number அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம எடுத்துக்கூடிய இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா Cauchy சீக்வன்ஸாக இருக்கும், அது ரியல் நம்பராகவும் இருக்கும். தென் இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் SN n equal to 1 to infinity is a convergent அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த சீக்வன்ஸ் வந்து காஷின்னு சொல்லிட்டாங்க. அதன் மூலமா நம்ம ப்ரூவ் பண்ணோம், பவுண்டட் ப்ரூவ் பண்ணோம். பவுண்டடா இருக்கணும் அப்படின்னா அது வந்து பவுண்டட் அபோவ் அண்ட் பவுண்டட் பிலோவா அது சாட்டிஸ்ஃபை பண்ணதா பவுண்ட் அபோவா இருக்கும், பவுண்டட் சொல்லணும். நம்ம அங்கே சின்ன ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா mod of SN டேம் வந்து லெஸ் தென் m+1 பிளஸ் mod of SN நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால அந்த இடத்துல பவுண்டட் அபோவ் அண்ட் பவுண்டட் பிலோ கண்டிஷன் இருந்துச்சால அந்த SN வேல்யூ வந்து பவுண்டட் சொல்லி முடிச்சுக்கணும். இங்க என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த லிமிட் கண்டிஷன் வந்து அதாவது ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் டேமா கன்சிடர் கிடைச்சது அப்படின்னா அந்த டேம் நம்ம பண்ணிக்கலாம், கண்டிஷன் சொல்லிக்கலாம். அப்படி ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். இப்போ இந்த கண்டிஷன் படி நம்ம எடுத்துக்கோம்னா பை அபோவ் லெம்மா சீக்வன்ஸ் ஆஃப் SN n equal to 1 to infinity is bounded. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த தேர்த்தபடி நமக்கு எடுத்த அந்த ரெண்டு கான்ஸ்ட் சீக்வன்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா பவுண்டட் கிடைச்சது. அப்போ பவுண்டட் அது பாசிபிலிட்டி அப்படின்னா அதை தொடர்ந்து வர போற இந்த கண்டிஷன் வந்து என்னவாகும் அப்படின்னா கன்வர்ஜென்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உண்மையான செக் பண்ணலாம். Therefore, limit n tends to infinite supremum of Sn and limit n tends to infinite infimum of Sn are finite real numbers. நாம் எடுத்துக்கக்கூடிய லிமிட் சுப்ரீமமோ லிமிட் இன்ஃபிரிமமோ finite number of real number. finite number finiteன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ட் தான் இருக்குமே. அதனால hence to prove the theorem it is sufficient to show that limit n tends to infinite supremum of Sn is equal to limit n tends to infinite supremum of Sn. இந்த சுப்ரீமமா இன்ஃபிரிமமா ஈக்குவல் சொல்லிட்டு மட்டும் ப்ரூவ் பண்ணாலே போதுமான விஷயம். By above theorem we know that limit n tends to infinite supremum of Sn greater than or equal to limit infimum of Sn அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி தேரத்துல கிளியரா ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த டேம் வந்து லெஸ் than or equal to இந்த டேம் ஆகுதுன்னு சொல்லிட்டா நமக்கு அது ஈக்குவல் ஆன கண்டிஷன். Thus we need to prove limit n tends to infinite supremum Sn less than or equal to limit n tends to infinite infimum of Sn. இது ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. Since Sn n equal to 1 to infinity is Cauchy, given epsilon greater than 0, there exist n belongs to capital I such that mod of அதாவது எந்த டேம்ல இப்போ ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறதால இங்க epsilon by 2 எடுத்துப்பாங்க. அப்போ modulus of Sm minus Sn less than epsilon by 2, small m comma n greater than or equal to capital N, and so mod of S capital N minus Sn less than epsilon by 2, small n greater than or equal to capital N. It follows that Sn plus epsilon by 2 and Sn minus epsilon by 2 are respectively upper and lower bounds for the set Sn comma Sn plus 1 comma Sn plus 2 and so on. This implies for small n greater than or equal to capital N, Sn minus epsilon by 2 less than or equal to greatest lower bound Sn comma Sn plus 1 comma Sn plus 2 and so on less than or equal to least upper bound of Sn comma Sn plus 1 comma Sn plus 2 and so on less than or equal to Sn plus epsilon by 2. We must have lowest upper bound of Sn plus 1 comma Sn plus 2 and so on minus greatest lower bound of Sn comma Sn plus 1 comma Sn plus 2 and so on less than epsilon. Therefore, least upper bound of Sn comma Sn plus 1 comma Sn plus 2 and so on less than or equal to greatest lower bound of Sn comma Sn plus 1 comma Sn plus 2 and so on plus epsilon. The taking limit on the both side and n tends to infinite on the both side. Limit n tends to infinite Sn less than or equal to limit n tends to infinite infimum of Sn plus epsilon. Since epsilon is arbitrary, this is prove the first condition. Yes, the theorem படி நம்ம புக்கணும்னா லிமிட் supremum of Sn is equal to infimum of Sn ப்ரூவ் பண்ணா போதும். அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுப்ரீமம் வந்து greater than or equal to infimum இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா supremum less than or equal to infimum காமிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் படி அதை கொடுத்துக்கிற காஷி சீக்வன்ஸ் வந்து நாவா இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜென்ட் தேரமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அதான் இங்க நாங்க கடைசியா ப்ரூவ் பண்ணோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்னா limit n tends to infinite supremum of Sn less than or equal to limit n tends to infinite supremum of Sn plus epsilon. epsilon வந்து ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், அதை பத்தி நம்ம கன்சிடரேஷன் கிடையாது. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணதால இந்த கொடுத்துக்கிற given சீக்வன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா காஷி சீக்வன்ஸாவும் இருக்குது. காஷி சீக்வன்ஸா இருந்ததுனால அந்த டேர்ம் என்ன ஆகுது அப்படின்னா கன்வர்ஜென்ட்டாவும் நமக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு தேரம் பார்க்க போறோம், நெஸ்டட் இன்டர்வல் தேரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். பாருங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன்.
For each n belongs to capital I, let in is equal to closed interval of an comma bn be a non-empty closed bounded interval of the real numbers such that I1 contained I2 contained I3 contained and so on in contained in plus 1. இது வந்து ஈக்குவேஷன் ஏவை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் லிமிட் n tends to infinite bn minus an is equal to limit n tends to infinite length of the in is equal to 0. இது b equation கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. Then intersection of n equal to 1 to infinite in contained previously one point. இந்த மொத்த ஓவரால் இன்டர்செக்ஷன் உடைய பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குதான்னு செக் பண்ணணும் இந்த நெஸ்டட் இன்டர்வல் தேரத்துல. அது உண்மையான்னு செக் பண்ண போறோம். Proof by hypothesis A we have in contained in plus 1 into an close interval of an plus 1 comma bn plus 1 into bn. Therefore an less than or equal to an plus 1 less than or equal to bn plus 1 less than or equal to bn. This shows that the sequence an n equal to 1 to infinite and bn n equal to 1 to infinite are respectively non-decreasing and non-increasing, that is monotonic sequence in the condition. Moreover, by A again all terms of both sequence lie in I1 and hence the sequence are bounded. இந்த டேமை பொறுத்த வரைக்கும் எல்லா டேமும் ஒரே ஒரு இடத்துல கிடையாது. அப்போ இது ஆக்சுவலாக கொடுத்துக்கிற கண்டிஷன் தப்பு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பவுண்டா இருக்கும். இது வந்து பவுண்டட் அபோவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பவுண்டட் பிலோவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இது பவுண்டட் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. பை த தியரம் த சீக்வன்ஸ் ஆர் கன்வர்ஜென்ட். இந்த கொடுத்துக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கிற சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா கன்வர்ஜென்டா இருக்குதான். ஏன் அப்படின்னா இது வந்து அப்ரோச்சஸ் டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் டேம். அதனால இது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கன்வர்ஜென்ட் சொல்லிட்டாங்க இந்த தேரத்தை. அப்போ லேட் x is equal to limit n tends to infinite an and y is equal to limit n tends to infinite bn. Then for any small n, an less than or equal to x and y less than or equal to bn. By the hypothesis of B, we have y minus x is equal to limit n tends to infinite bn minus limit n tends to infinite an is equal to limit n tends to infinite bn minus an equal to 0. இந்த டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. அதாவது கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. Thus x is equal to y ends from 1 an less than x and x less than or equal to bn for all n, that is an less than or equal to x less than or equal to bn for each n, that is x belongs to closed interval of an comma bn equal to in for each n, which shows that x belongs to intersection of n equal to 1 to infinite in. Clearly no z is not is equal to x can lie in intersection of n equal to 1 to infinite in, since by hypothesis B mod of z minus x is greater than the length of in for sufficient large n and hence z cannot lie in this in. Hence intersection of n equal to 1 to infinite in contains x and no other points. This completes the proof of the theorem. அதாவது என்ன சொல்றாங்க இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன் பை ஒன்னா கிளியரா சொல்லிட்டே வந்துட்டான். அவன் எடுத்துக்கூடிய அந்த ஏஎன்னும் பிஎன்னும் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் டிக்ரீசிங் அண்ட் நான் இன்க்ரீசிங் சொல்லிட்டாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது மோனோடோனிக் சீக்வன்ஸ் சொல்லிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் இன்னொரு கொண்டு போறாங்க. என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய அந்த கான்செப்ட் ஏஎன்னும் பிஎன் வந்து பவுண்டட்னு சொல்லிட்டு கிளியர் சொல்லிட்டாங்க. பவுண்டட்னால என்ன அர்த்தம்னா அது பவுண்டட் அபவ் அண்ட் பவுண்டட் பிலோ ரிலேஷனா இருக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏஎன்னும் பிஎன்னும் கன்வர்ஜென்ட்டா வர கிளியரா இருக்கு சொல்லிட்டாங்க. இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த ஸ்டேட்மெண்ட் லிமிட் வந்து என்னவா எக்ஸிட் ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 ஆயிடும். அதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ப்ரூவ் பண்றதால நம்ம எடுத்துக்கூடிய ஓவரால் கண்டிஷனோட இன்டர்செக்ஷனோட பார்ட் என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு டேமா மட்டும் தான் இருக்கும். இன்னொரு டேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கும் என்ன பண்ணா இங்க செக் பண்ணாங்க. என்ன செக் பண்ணா ரெண்டு விதமான கண்டிஷன் எடுத்துக்கிட்டாங்க. எக்ஸ் ஒய் எடுத்துக்கிட்டு அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொன்னதால இந்த டேமை அந்த டேம் அப்போ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா ஏஎன் லெஸ் than or equal to எக்ஸ்னும் எக்ஸ் லெஸ் than or equal to பின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க ஏஎனை விட வந்து எக்ஸ் பெருசா இருக்குது, எக்ஸை விட பிஎன் பெருசா இருக்குது. எக்ஸ் இப்போ மைனஸ் இன்ஃபினிட் டு பிளஸ் இன்ஃபினிட் போகும்போது 0 வேல்யூ மிட் வேல்யூ இருக்கும்போது இந்த டேம் என்ன பண்ண நம்ம இது பெரிய நம்பரா வச்சு நம்ம கன்சிடர் பார்ப்போம். ஏன் சின்னதாகவும் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் சின்னதாகவும் பிஎன் வந்து பெருசாகவும் இருக்குது ஆக்சுவலா இந்த டேமை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த டேம் பொறுத்து நம்ம எடுத்துக்கிற இந்த இன்டிஜர் பார்ட்ல வந்து எக்ஸ் தான் ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம இன்னொரு டேமை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாவும் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாவும் மாறினால இந்த டேமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா ஒரே ஒரு கண்டைண்ட் இந்த இன்செக்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. கண்டைண்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓவராலா ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா மொத்தமா இன்டர்செக்ட் பண்ணும்போது எல்லாத்துலயும் காமனா என்ன ஒரே தான் இருக்குன்னா ஒரே ஒரு டேம் தான் இருக்கும்.
தட் இஸ் என்ன அப்படின்னா ஒரு 0 டேர்ம் தான். ஏன்னா கன்வர்ஜென்ட், பவுண்டட், தென் மோனோடோனிக் சீக்வன்ஸ் அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண தவிர நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் தான் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இது வரைக்கும் ஃபுல்லா என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ஆஃப் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸோடைய டெஃபினேஷன் பார்த்துட்டு அதோடைய தேரம் பார்த்தோம். தேரம் ஓரியன்டட் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் அதை டிஃபைன் பண்ணி நெஸ்டட் இன்டர்வல் தேரம் அதை டிஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய தேரத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.